ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு HBK Pure Sales. நம்ம யூடியூப் சேனல்ல 3 to 4 days வந்து தம்பி இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டேன் அப்படி நானும் போனேன். ஸோ நான் முன்னாடியே வந்துட்டேன், வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் 3 to 4 days காட்டிட்டு இருந்தேன். ஸோ தம்பி இன்னைக்கு வந்தாச்சு. என்னென்ன பண்ணி ரீசனா இந்த யூடியூப் கஸ்டமர்ஸ் தான் உண்மையிலே பெங்களூர்ல ஒரு 2-3 ஷாப் ஓனர்ஸ் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்னன்னா நீங்க டைரக்டா வாங்க மெட்டீரியல் காட்டுங்க, நாங்கள் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக போனது தான். ஸோ நம்மளும் வீடியோ போடாம இருக்க முடியாது. ஸோ ஒருத்தர் அங்க இருக்கணும் ஒருத்தர் இங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அங்கே இருந்துட்டு அண்ணன் வந்துட்டாரு. கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தம்பியை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? தம்பியை பத்தி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட கேட்கல. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரிஜினல் கான்ட்ராஸ்ட் சாஃப்ட் சில்க் சாரி, ஹேண்ட்லூம் ப்ராடக்ட். ஒரிஜினல் கான்ட்ராஸ்ட்னா ஒன்னே ஒண்ணுதான் கான்செப்ட். இது எல்லாருமே யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு தடவையும் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பாக்கணுங்கிற ரீசன் என்ன, ஒவ்வொரு மாடல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இப்படி ஒரு மாடல் போறோம்னா இந்த மாடல் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம், ஷாப்புக்கு போனா நீங்க இதை பேரை சொன்னா இந்த மெட்டீரியல் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்துதான் ஒவ்வொரு வீடியோவும் அந்த சாரியோட மெத்தட் என்ன அப்படிங்கறதுல நாங்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா காரணமே அதுதான். நிறைய பேருக்கு சாரி நேமே தெரியாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது என்ன பேருங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஷாப்புக்கு போனீங்கன்னா பட்டு சேலை கேட்டா எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. ஆமா, நீங்க வந்து அதை தேடி பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிடும். அதனால எங்க யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன எல்லா சாரியும் ஒரு வீடியோலயும் நாங்க நேம் சொல்லி தான் போடுவோம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஷாப்புக்கு போய் எடுத்தாலும் சரி, எங்க கிட்ட எடுத்தாலும் நீங்க ஷாப்ல போய் கான்ட்ராஸ்ட் சாஃப்ட் சில்க் சாரின்னு கேளுங்க, கண்டிப்பா இதை தான் தூக்கி போடுவாங்க. இது ஒரிஜினல் கான்ட்ராஸ்ட்னா என்னன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். பாடி ஒரு கலர்ல இருக்கும், பாடி வந்து ஒரு கலர்ல இருக்கும். நீங்க அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பாடி கலரும் பார்டர் கலரும் கிராஸ் ஆகும்போது ஒரு லைனிங் வருது பாத்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் கான்ட்ராஸ்ட் சொல்லுவாங்க. பல்லு கலர் பாருங்க, பல்லு ஆகட்டும் பார்டர் ஆகட்டும் சேம் கலர்ல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் சேம் கலர்ல இருக்கும். உங்களுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர் தான் வரும். இந்த இடத்துல நம்ம கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடியாது. நீங்க ஆரி ஒர்க் பண்ணுவீங்க, சோ சம் டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க. சோ அந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்த பண்ண முடியாது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணா இவ்ளோ கலர்ஸ் எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல இருக்கு. இதுல இருக்கிறது பாருங்க, ஒவ்வொரு கலர் காம்போ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் போட்டிருப்போம். ஸ்கை ப்ளூ வந்து பார்டர்ல இருக்கும், பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூல இருக்கும், பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்ல இருக்கும். அதனால உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பேசும்போது சொல்றது பின்னாடி இருக்க வீடியோவை பாருங்கன்னு சொல்ற ரீசன் அதுதான். இப்ப நான் முன்னாடி வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சும்மா எல்லாரும் சாரி போடுறாங்க வீடியோ போடுறாங்க நீங்களும் போட்டிருக்கீங்கிற மாதிரி யோசிப்பாங்க. சோ அதனாலதான் பேசி உங்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் நீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுல என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சோ இவ்வளவு கலர்ஸ் இருக்கு, எல்லாமே பின்னாடி வீடியோல இருக்கு, நீங்க பாருங்க. இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஹேண்ட்லூம் வீவிங் மட்டும்தான். ஹேண்ட்லூம் வீவிங் அது பியூர் சில்க் மட்டும்தான், சாஃப்ட் சில்க் மட்டும்தான். இதுக்கு ஒவ்வொரு சாரிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில்க் மார்க் சர்டிபிகேட்டோட தான் கொடுக்குறோம். இது ஒவ்வொரு தடவையும் ஏன்டா திருப்பி சொல்றாங்கன்னா பியூர் சில்க் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான். அதுல பார்கோட் இருக்கும், சீரியல் நம்பர் இருக்கும். நீங்க அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி ஒரிஜினல் ப்ராடக்டா இல்லையாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே டிஎம் பண்ணுங்க. ஸோ எனி டவுட் நாங்கள் ஆன் த ஸ்பாட் நாங்களே வந்து டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். ப்ரைஸ் நாங்கள் வந்து சொந்த தறி வச்சதுனால தான் நாங்கள் வந்து இந்த ப்ரைஸுக்கு எங்களால தர முடியுது. ஸோ இப்போ இதே ரீசெல்லாம் தான் இதெல்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்க, ப்ரைஸ் ரிவீல் பண்ண. கண்டிப்பா நாங்கள் வந்து சொந்த தறியில இவ்வளவு தறி வச்சிருக்கோம். நாங்க டெய்லி வந்து பட்டு சேலை வந்துகிட்டே இருக்கு தறியில இருந்து. ஸோ அதனாலதான் நாங்க பிரைஸ் ரிவீல் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால நாங்க வந்து பிரைஸ் ரிவீல் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஆமா, இதுல என்ன தெரியுமா, இதுல வந்து பாருங்க இந்த சாரியில ஒவ்வொரு சாரிலையும் அந்த பாடியில டிசைன் வேற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெயின் டிராப்ஸ் போட்டிருப்போம், அந்த மலை துளி விழுகுது இல்லைங்களா, அது வந்து ரெயின் டிராப்ஸ் போட்டிருப்போம். இந்த சாரியில வந்து பாருங்க அப்படியே லைனிங் போட்டிருப்போம், ஃபுல்லா லைனிங் வர மாதிரி போட்டிருப்போம். ஒவ்வொரு சாரியிலும் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வந்து வீடியோல மறக்காம பாருங்க, உள்ள போய் பார்த்தா டிசைன் டெப்தா பார்த்தா தெரியும். இப்ப நான் சாரியில காட்டும் போது உங்களுக்கு அது தெரியாது. இதுல பாருங்க லைனிங்ல சின்ன சின்ன புட்டா டிசைன், சின்னதா ஒரு சின்ன புட்டா டிசைன் இது இப்படி போட்டிருப்போம். சோ ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். நீங்க பின்னாடி வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம், உங்களுக்கு அந்த கலர் காம்போ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது நீங்க பின்னாடி வீடியோல பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கே தெரியும். என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வையா. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே.
சாஃப்ட் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மத்த சில்க்ஸ் எல்லாம் யூஸ் செமி சில்க்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. சாஃப்ட் சில்க் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட கூலிங் எஃபெக்ட் என்னங்கிறது வியர் பண்றவங்களுக்கு அவுட் இந்த ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணி வியர் பல வருஷமா வியர் பண்றாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு பாருங்க சாஃப்ட் சில்க்ல என்னன்னு. இன்கேஸ் உங்களுக்கு புதுசா வாங்கிட்டீங்கன்னா நாங்களே சொல்லிட்டோம் சாஃப்ட் சில்க்லாம் இப்படிதான் இருக்கும். இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாஃப்ட் சில்க் வந்து பல வருஷமா வியர் பண்ணி அவங்ககிட்டே கேளுங்க. எந்த டைம் வேணாலும் வியர் பண்ணலாம். நாளைக்கு நாம இன்னொரு கலெக்ஷனோட சந்திப்போம், நியூ கலெக்ஷன்ஸோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.